श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இப்போ காலமானது பிரத்யக்ஷத்தினால அறியப்படும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டார். எல்லாம் சரி, இந்த காலமானது லோகத்துல எப்படி இருக்கு அதற்கு பதில் சொல்லுங்க. நம்ம பிரிச்சு பிரிச்சு பாக்குறோமே, காலமானது எந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. க்ஷணம்னு சொல்றோம், அதே மாதிரி தினம்னு சொல்றோம். ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதனால அதனுடைய விஷயங்கள்லாம் இப்ப சொல்ற இந்த ஸ்லோகத்துல காலத்தினுடைய பிரிவு எப்படி இருக்கும், அது விபுவா இருக்கு, அதுதான் காரணமா இருக்கு. பிரம்மம் பரமாத்மா தான் காரணம் சொல்றோம் பிரம்மத்தை. அந்த மாதிரி இந்த காலத்துக்கு கூட காரணத்துவம் உண்டு. பிரம்மத்துக்கு எப்படி காரணத்துவம் உண்டோ பிரம்மாதீனமான காலத்துக்கும் காரணத்துவம் உண்டு. எல்லா விஷயத்திலையும் காலத்தை நம்ம சொல்றோம் பாருங்க, காலம் நமக்கு வரும். லோகத்துல பிரயோகம் இருக்கு, இந்த காலம் நமக்கு வருது, நமக்கு அனுகூலமா எல்லாம் மாறும், எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்லாம் சொல்ற முடியலையோ. அதனால இந்த காலத்துக்கும் காரணத்துவம் உண்டு. அதை எல்லாத்தையும் இங்க சாதிக்கிறாரு. இப்ப எப்படின்னாக்கா காலம் ஒண்ணுதான், ஆனா நம்ம பிரிக்கிறோம். 4 யுகங்கள் இருக்கு. கல்பம், ஒரு சதுரயுகம் ஒரு கல்பம், 4 சதுரயுகங்கள் 4 யுகங்கள். அந்த யுகங்கள்ல வருஷங்கள், அந்த வருஷத்தையும் 60 வருஷமா பிரிச்சு வச்சிருக்கோம். 60 வருஷமா பிரிச்சு அதுல ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 மாசம். இப்படி எத்தனை நம்ம பிரிக்கிறோம். அந்த மாசங்கள், அயனம், ரித்து, அதுக்கப்புறம் நாள், அத அகோராத்திரம், எத்தனை நாம சொல்றோம். இந்த உபாதிகள்லாம் வருதே, அதை எதை கொண்டு சொல்றேன், எதை கொண்டு சொல்றேன் அப்படின்னா கேள்வி வரும். எதை கொண்டு சொல்றேன்னா கேள்வி வரும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா 2 விதமான சமாதானம் இருக்கு. 2 விதமான சமாதானம் இருக்கு. ஒரு சமாதானம் என்னன்னாக்கா உபாதிதான், உபாதிதான் சமாதானம் அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு உபாதி நிறைய வாட்டி சொல்றோமோ இல்லையோ, பிரிவு. அதுலயே பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு அம்சத்தை எடுத்துன்னு சொல்றது உபாதி அப்படின்றோம். அந்த உபாதியினுடைய வேறுபாட்டினாலதான் இந்த மாதிரி வருஷம், மாசம், ருது, அயனம்னு சொல்றோம். அப்படிங்கிறது தார்க்கிகள் வைசேஷிகள்லாம் அதை அவ சொல்றா. அது எப்படின்னா அது கூட என்ன காரணம், சூரியனுடைய அசைவு, சூரியனுடைய நகர்தல். சூரியன் நம்மளே எப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். இப்ப சூரியன் இது கார்த்திகை மாசம், அடுத்த மாசம் தனுர் மாசம். தனுர் ராசியில சூரியன் பிரவேசிக்கும். அப்ப தனுர் ராசியில சூரியன் பிரவேசிக்கும் பொழுது அதை தனுர் மாசம் அப்படின்னு சொல்றோம். அதே தை மாசத்துல மகர ராசியில பிரவேசிக்கும் சூரியன், அப்ப அதை மகர மாசம் அப்படின்னு சொல்றோம். அதனால சூரியனுடைய நகர்தல் இருக்கு பாருங்க, அசைதல், நகர்தல், ஸ்பந்தனம், இத வச்சுட்டு இத மாதிரி பேதம் சொல்லணும். அதான் உபாதி அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் ஒரு கிரியை அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது 4ஆ பிரிக்கப்படும். 4ஆ பிரிச்சுட்டு அந்த 4 விதமான பிரிவை சொல்லி அது ஒவ்வொரு க்ஷணமா அதை பிரிச்சு பிரிச்சு நாம முடிச்சு வச்சிருவோம். அது இப்ப எங்கேயும் காலம்தான் ஒரு கிரியா, அதனுடைய பேதம், அதை வச்சுட்டு நாம சொல்றதுன்னு இருக்கிறது. இது இந்த மாதிரி ஒரு காத்தால சூரியோதயம், அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம், திருப்பி சூரியோதயம், சூரியோதயம் ஆகி சூரிய அஸ்தமனம் ஆகிற பர்யந்தம் அதுக்கு அகஸ் அப்படின்னு சொல்றோம், பகல் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி சூரிய அஸ்தமனத்தில் சூரியோதய பர்யந்தம் ராத்திரி அப்படின்னு சொல்றோம்.
இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னாக்கா அகோராத்திரம் அப்படின்னு சொல்றோம். 60 நாடிகைகள் நீங்க கணக்கு பார்த்தா சரியா வந்துடும். ஒரு நாடிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். அதுல 60 நாடிகைன்னு பாத்தீங்கன்னாக்கா 60 × 24 அப்படி பார்த்தாக்கா 1440 இது வந்துடும். அது வந்துச்சுனாக்கா 24 மணி நேரம் அப்படின்னு கணக்கு வந்துடும். அது இவா போடுற கணக்கு. நமக்கு நாடிகை கணக்கு 60 நாழிகை. நம்ம பஞ்சாங்கத்தெல்லாம் பாருங்க, 60 நாழிகை, 59 நாழிகை அப்படின்னு எல்லாமே நட்சத்திர கதி, சூரிய கதி, ராசி கதி இதை கொண்டுதான் சொல்றது. அதனால இந்த ஒரு கணக்குல இத மாதிரி நாம சொல்றோம். இது அகோராத்திரம் அப்படின்லாம் சொல்றோம். இது தார்க்கிகால் சொல்ற ஒரு பద్ధதி, ஒரு உபாதியை கொண்டு சொல்றது அப்படின்றது தார்க்கிகால் வைசேஷிகால் தான் சொல்றது. இன்னும் என்ன சொல்றான்னாக்கா காலமே பரிணமிக்கிறது, பரிணாமத்தை அடைகிறது. காலமே பரிணாமத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல கூட உபாதிகள் இருக்குது. ஆனால் அந்த உபாதிகள் இருக்கோ அது எந்த வஸ்துவோடு சேர்ந்து இருக்குதோ அந்த வஸ்துவோடு சேர்ந்த காலத்துக்கு உபாதின்னு சொல்லணும். அதாவது நாம என்ன சொன்னோம், நேற்று எல்லாம் சொல்லியிருந்தோம் பாருங்க, கடக அஸ்தி, கடக பவிஷ்யதி, கடக ஆசீத் அப்படின்னு சொல்றோம். கடம் இருந்தது, கடம் இருக்கிறது, கடம் இருக்க போகிறது. இப்ப இந்த உபாதி எல்லாம் எதுல இருக்கு? இருந்தது இறந்த காலம், கடந்த காலம், இருக்க போகிறது வருங்காலம், இருக்கிறது நிகழ்காலம். இது மூணுமே அந்த வஸ்துவோட தான் சேர்ந்திருக்கு. அதனால வஸ்துவோட சேர்ந்த ஒரு உபாதி அதனுடைய பரிணாமம் அப்படின்னு சொல்றது. இதுதான் தேசியனுடைய திருவுள்ளம். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் இதுதான் இருக்கு. இது எம்பெருமானார் அனுகிரகித்த விஷயம் தான் அது. அதுதான் ஒரு விஷயம் என்ன சார் சுவாமி அடிக்கடி சாட்சி ஆகும், ஐயா சுவாமி திருவுள்ளம் அப்படின்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கிறது தான் எல்லா ஆச்சாரியர்களும் எழுதியிருக்கா. ஸ்ரீபாஷ்யத்துல இல்லாததை எதுவும் எழுதியில்லை. அதனால எம்பெருமானார் நமக்கு என்னென்ன சாதிச்சிருக்காரோ அது அத்தனையும் ஆச்சாரியால நமக்கு பிற்காலத்தில் விளக்கமா சொல்லியிருக்கா, பரிஷ்காரம் பண்ணி. அவ்வளவுதான். அதனால இது தேசியனுடைய திருவுள்ளம் இதுதான் அது. அதனால ஏன் சரி அந்த அவன் சொன்ன மாதிரியே ஒத்துன்னு போலாமே, ஒரு உபாதி வருது அதனாலேயே வருதுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இப்போ வரிசையா காலம், அந்த வஸ்து, அப்புறம் உபாதி இத்தனை எதுக்கு ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற. உபாதி அப்படின்னாக்கா நிரவயவமான ஒரு வஸ்துவில நிரவயவமான வஸ்து, காலம் விபு அது நிரவயவமா இருக்கு. ஏன்னா அணுவா இருந்தாலும் விபுவா இருந்தாலும் அது நிரவயவமா தான் இருக்கும். அவயவமே கிடையாது. அவயவமே இல்லாத வஸ்துவில ஏதோ ஒரு இதுல பிரிச்சு நாம சொல்றது அது அந்த உபாதி நீடிச்சு இருக்காது. அதனாலதான் பாருங்க, ஒரு க்ஷணம் அப்படின்னா அந்த க்ஷணம் அதோட முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் அந்த நாளோட முடிஞ்சு போச்சு. அந்த நாள் இப்ப நேற்று ராத்திரி அப்படின்னாக்க நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரி வராது, இன்னைக்கு ராத்திரி வேற நேற்று ராத்திரி வேற தானே. அதனால அது வேற இது வேறதான். அது இது அந்த மாதிரி அந்த உபாதி பட்சத்துல. ஆனா இப்ப நாம என்ன சொல்றோம்னாக்கா பரிணாமம் தான், ஒரு காலத்தினுடைய பரிணாமம். அதை எப்படி சொல்றோம்? ஒரு பிரிச்சு சொல்றது, தினம் மாசம் அப்படின்னு நம்ம சொல்ற முடியாது. அத இந்த மாதிரி பிரிச்சு சொல்றதுனால அதுக்கு தனி ஏற்றம் வந்துள்ளது. பரிணாமம்னு சொல்லச்சு. ஏன்னா அந்த வஸ்துவோட சேர்ந்த பரிணாமம்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் சரியா இருக்காது. அதையும் அப்படின்னாக்கா இப்போ 30 நாள் சேர்ந்தது ஒரு மாசம் அப்படின்னு சொல்றோம். 30 நாள்ன்றது 30 நாள்களாகிற ஒரு பரிணாமம். 30 நாள்களாகிற பரிணாமம் அவைகளுடைய சமுதாயம். 30 நாள்களாகிற பரிணாமம் அந்த பரிணாமங்களுடைய
சமுதாயம் தான் ஒரு மாசம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மாசம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, பிரணாமம், அதை கொண்டு இந்த காலத்தினுடைய கணனா எண்ணிக்கைன்றது நம்ம பண்றோம். அது அதனாலதான் இந்த ஒவ்வொரு க்ஷணம், ஒவ்வொரு தினம், ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வருஷம், இப்படி ஒரு பரிணாம சமுதாயத்தை சேர்த்துட்டே போனோம்னாக்க நமக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிக்சர் வந்துடும். அதனால அது சரியாது. அதனால இதை பிரிச்சு காமிக்கணும் தான் உபாதியான பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சொல்லிட்டோம். இது அதுல கூட எப்படி, இப்ப நான் வசந்த ருதுன்னு சொல்றோம். வசந்த ருதுன்னா எப்படி இருக்கும்? ஜலம்லாம் திட்டமான ஜலம் இருக்கும், புஷ்பங்கள்லாம் நல்லா விகசிக்கும். இது இப்ப நிறைய மழை பெஞ்சுது, நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க, புஷ்பம் கிடைக்கிறது, நல்ல புஷ்பம் கிடைக்கிறது ரொம்ப பிரயாசையோட தான் கிடைக்கும். ஏன்? பனி, மழை பெஞ்சிருச்சு. இதனுடைய பரிணாமம் எப்ப வரும்? வசந்த ருது வரைச்ச நல்லா புஷ்பம் பூத்து நல்லா கிடைக்கும். அது இதெல்லாம் என்னன்னா அந்த ருதுவனுடைய அடையாளங்கள், ருதுவனுடைய அடையாளங்கள். அதனால அந்த புஷ்பம் எல்லாம் தோன்றது அப்படின்றோம். இதோட சேர்ந்த இந்த அடையாளம் எல்லாம் இருக்கு பாருங்க, இதான் பரிணாமம். இதோடு சேர்ந்த கால உபாதி, கால கணனா, அது சொல்லச்ச நமக்கு எல்லாம் சரி வருது. நீங்க வெறும் உபாதி தான் அப்படின்னு சொன்னாக்கா, பரிணாமத்தை ஒத்துக்காம உபாதி உண்டிதான் சொன்னாக்கா, இந்த மாதிரி நமக்கு வேதம் வராது, வேதம் வராது, ஒவ்வொன்னா கல்பிச்சுட்டே போகணும். ஆனா நாங்க அப்படி கல்பிக்கல. இருக்கிறது இந்த வசந்த ருது, இந்த வசந்த ருதுல இத மாதிரி எல்லாம் இருக்கு, இத மாதிரிலாம் இருக்கிறத வச்சுட்டு இத வசந்த ருது இந்த பரிணாமத்தை வச்சு நாம சொல்றோம். இப்ப பனி கொட்டுறது, பனி கொட்டுறதுனால நம்ம சொல்லுவோம் இது சரத்காலம், ஹேமந்த ருது அப்படின்லாம் சொல்ல போறோம். இது அந்தந்த பரிணாமத்தை வச்சுண்டு அந்த காலத்துக்கு உபாதி அப்படின்னு சொன்னாக்கா, பிரத்யக்ஷமா நாம அனுபவிக்கிறது எது இருக்குதோ அது இங்க சித்திக்கிறது. அதனால அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். இதனால காலத்தினுடைய வைசிஷ்டியமானது இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தீர்மானமா வருது. அந்த தீர்மானம் தான் நமக்கு முக்கியம். அதனால இந்த ஸ்லோகத்துல இதை சாதிக்கிற இது கூட நமக்கு எப்படி வருது அப்படின்னாக்கா, எல்லா காலத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் இது நிமித்தமா நிமித்த காலம். நிமித்தம்னாக்க அவ நையாயிகள்லாம் ஒத்துக்கிறார், நீங்க எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் பிரதான காரணம் ஒண்ணு இருக்கும், பிரதான காரணம் ஒண்ணு இருக்கும். ஆனால் அதுல சாதாரண காரணங்கள் சிலது இருக்கு. பகவான், அதிருஷ்டம், அதுக்கப்புறம் காலம், இவைகள்லாம் சாமானிய காரணங்கள். காலமோ பகவானோ இதெல்லாம் சாமானிய காரணங்களா இருக்கும். மற்றபடி விசேஷ காரணங்கள் சிலது இருக்குது. கடம் பண்றான், கடம் பண்றான்னா பானையை பண்றதுக்கு மண்ணு வேணும், ஜலம் வேணும், சக்கரம் வேணும், தண்டம் வேணும், குலாலன் வேணும், இதெல்லாம் சரி. ஆனால் இதுக்கு ஈஸ்வரனுடைய சககாலம் இருக்கணும். காலம் பக்கம் மழை காலத்துல போய் நான் பண்றேன்னு பண்ண எப்படி இருக்கும்? அதனால அத மாதிரி இல்லை. இந்த மாதிரி நமக்கு பக்குவமான காலம், அத மாதிரி பகவானுடைய பக்குவமான அனுகிரகம், இத மாதிரிலாம் இருந்ததுன்னாக்கா அது நமக்கு அந்த காரிகரமா இருக்கும். அதனால காலமும் கூட எல்லா வஸ்துக்களுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றது. சர்வகாரியத்திலையும் அது அந்த சர்வகாரியத்திலையும் அது காரணமா இருக்கிறதுன்றது கூட பகவத் அதீனமா தான் சொல்லணும். பகவான் அதீனமா இருக்கான். எப்படி பகவான் அதீனமா இருந்து நமக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான், காலமும் அப்படிதான் நமக்கு பகவத் அதீனமா இருந்து உபகாரமா இருக்கு. வெறும் காலம் மட்டும்தான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ லோகாயத்திகன் சாருவாக்கால் சொல்ற மாதிரி பகவானை ஒத்துக்காம ஏதோ சொல்றதா ஆயிடும். அது சொல்றதை காட்டிலும் இப்படி சொன்னாக்கா எல்லாம் அழகா சரியா அமையும். அதனால இதுக்குதான் நம்ம ஆச்சாரியெல்லாம் அந்தரியாமி பிராமணத்தெல்லாம் ஒத்துக்கொண்டு இதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காது.
அதனால ஒரு காலம், காலம்னா எப்படிப்பட்டது அப்படின்னாக்க உபாதி விஷாத்து இருக்குது அப்படின்றது சில ஆச்சாரியாருடைய திருவள்ளமா இருக்கு. அது தார்க்கிகால் முதலானவாழ்னா, அது ஏகதேசிகள் கூட நம்ம சித்தாந்தத்தில் கூட சில பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு போவா அப்படின்னு சுவாமிக்கு திருவுள்ளமா இருக்கு. ஆனால் எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக சுவாமி அனுகிரகிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, பரிணாமங்களோட சேர்ந்த காலம் உபாதி, அந்த காலம்தான் இப்படி பேதத்தை அடைகிறது. அதுதான் அனைத்துக்கும் பகவதீனமாக நிமித்த காரணமா இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. இது சாமான்யமான காலத்தினுடைய பேதத்தையும் காலத்தினுடைய வியாபகத்துவம் விபுத்தத்தையும் சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். காலஸ்ய உபாதி பேதான் கதிச்சித் அபிததி அப்தமாசாதி பேதம் தத்தத் ரூபேன காலः பரிணமத இதி பிராஹுரேகே ததாது ये तत्र उपाधयस्युः तैः परिणतिं प्राप्नुयुस्सानुबन्धाः नित्यो व्यापी च तादृक् परिणतिभिः असौ सर्वकार्ये निमित्तम् சொல்ற. இந்த மாதிரி உபாதி பேதாது, உபாதி ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய அசைதல் இவைகள்னால இத மாதிரி இருக்கிறது. அத மாதிரி ஆதிசப்தத்தினால கண்ணு, இப்ப நிமிஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கண்ணு நம்ம இது பண்றோம், மொழியும் கண்ணை ஒரு க்ஷணம் மூடி இப்படி திறக்கிறோம், இதுக்குதான் நிமிஷம்னு பேரு. இந்த இந்த உபாதியினால ஒரு க்ஷணம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படின்ற, ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட் இல்ல, ஒரு க்ஷணம் அப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிறோம் பாருங்க, அது இந்த மாதிரி உபாதி பேதத்தினால காலஸ்ய நித்தியமாகவும் விபுவாகவும் இருக்கிற ஒரே ஒரு காலம்தான். அதுக்கு ஏகஸ்ய ஒரே காலத்துக்கு அப்த மாசாதி பேதம், அப்த வருஷம், மாசம், அதுக்கப்புறம் அயனம் நாள் இரவு பகல், இதெல்லாம் இந்த பேதத்தை கத்திச்சுது சில பேர். யாருனாக்க நையாயிக்காள், நையாயிக்கா. அது மாதிரி நமக்கு அவளை அனுசரிக்கிற சித்தாந்திகள் கூட சில பேரு, அவ அபிததி, அவ அத மாதிரி சொல்றா, அந்த மாதிரி சொல்றா. ஏகே ஏகேன்னுட்டு விலட்சணமா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த காலமானது சத்தத் ரூபேன, சம்வத்சரம் வருஷம் அப்படின்னாக்க அந்த வருஷ ரூபமா மாறுறது, மாச ரூபமா மாறுறது, க்ஷண ரூபமா மாறுறது, தின ரூபமா மாறுறது அப்படின்னு பரிணமத்தே பரிணமிக்கிறது. அது எப்படி இது நித்தியம்ன்ற விபுன்ற அது எப்படி பரிணமிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, பிரகிருதியோட நம்ம சித்தாந்தத்துல விபு அதுவும் நித்தியமா இருக்கு. ஆனாலும் கூட பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. அத மாதிரியே இதுவும் காலமும் திரவியம், பிரகிருதியும் திரவியம், இத மாதிரி பரிணமிக்கிறது அப்படின்னுட்டு சொல்றமே, அது ஒத்துண்டா தவறு இல்லையே. அதனால காலமானது சுதந்திரமா இருக்குது, பிரத்யக்ஷமா இருக்குது. நான் பிரத்யக்ஷம் போன ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். பிரத்யக்ஷமா இருக்கு, சுதந்திரமா இருக்குது, நித்தியமா. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு அதீனமா இருக்கு, சுதந்திரமான தனி திரவியம்னு அர்த்தம், தனி திரவியம்னு அர்த்தம். அதனால ஜல திரவியங்கள்ல காலம் ஒண்ணு பிரகிருதி ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதனால இது சுதந்திரமாகவும் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் பிரகிருதி மாதிரியே இருக்கிறதுனாலையும் இது பரிணமிக்கிறது அப்படின்னு சொன்னா சுவாரஸ்யம் இருக்கு. அதனாலதான் பிராகு அப்படின்னுட்டு சுவாமி பிரயோகம் பண்ற. ஆகுனாலே சொல்றான்னு அர்த்தம். இந்த பிர அப்படின்னுட்டு ஒரு பிரஃபிக்ஸ் உபசர்க்கம் அது சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிறப்பாக சிறப்பாக சொல்கிறார்கள்
அப்படின்னு அர்த்தம் வருது. சிறப்பா சொல்றதா அப்படின்னு பிராகு அப்படின்னு சொல்றாரு. ததாது இந்த மாதிரி பரிணாமத்தை அங்கீகரிச்சோம் வச்சுக்கோங்க. அப்போ தத்திர அதுல கூட ஔபாதிக பேத பட்சத்தை நீ உபாதியினால்தான் வருது நையாயிக்கும் சொன்னாலும் இல்லையோ அந்த பட்சத்திலையும் ஏ எந்த என்னென்ன சொன்னா சூரிய பரிஸ்பந்தம் கண்ணு அசைக்கிறது கண்ணு நிமிஷி இது பண்றது மூடி திறக்கிறது உண்மையிலனம் நிமையிலனம் அது இத மாதிரி இருக்கே அவைகள்லாம் உபாதிகள். உபாதிகள் தான் நீங்க சொன்னீங்க. அவைகளும் தேசல்வே அவைகள் அனைத்தும் எங்க சித்தாந்தத்துல இந்த உபாதிகளும் வந்துடுறது அதனுடைய பரிணாமமும் வந்துடுறது. அந்த பரிணாமமும் இந்த வசந்த ருது அது மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய அந்தந்த ருத்துவனுடைய அடையாளங்கள் இருக்கு பாருங்க அவைகள் இவ அத்தனையுமே இங்க இந்த பரிணாம பட்சத்துல சாணுபந்தாக அப்படின்னாக்கா அந்தந்த ருத்து அந்தந்த சம்வத்சரம் அதனுடைய லிங்கம் பஞ்சாங்கத்தை பார்த்தாக்கா போட்டிருப்பார். இந்த சம்வத்சரத்துல வருஷ பலன் வருஷ தேவதையினுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் போட்டிருப்பார். அதுதான் அவருடைய அடையாளம். அதனால அதோட சேர்ந்து பரிணாமத்தை அடையும். என்னன்னா காலத்துக்கு ஸ்வதக பரிணாமம் கிடையாது. காலம் ஸ்வதக பரிணாமம் கிடையாது. அந்த காலம்ங்கிறது தனியா நிக்கிறது இல்லையே, ஒரு வஸ்துவோட சேர்ந்தான இருக்கும்னு சொல்லிருக்கோம். அதனால இது ஸ்வதக பரிணாமம் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு வஸ்துக்களோட அந்தந்த இயற்கை நியதி இருக்கு பாருங்க அவைகளோட சேர்ந்து பரிணமிக்கிறது, அந்த உபாதிகளோட பரிணமிக்கிறது. அதனாலதான் இது தினம், இது பட்சம், இது வாரம், இது மாசம் இப்படிலாம் நம்ம சொல்றோம். அது ஆகையினால இந்த பிரகிருதி மாதிரி சுரூபத்துல பார்த்தாக்க நித்தியமா இருக்கு. விபுவம் வியாபிச்சிருக்கு, விபுவம் இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் காலம்னு இருக்கு. காலம்ன்றது இல்லாம இல்ல நித்திய பூஜையோட காலம் உண்டு. ஆனால் இங்க இருக்கிற மாதிரி பகல் இரவு அப்படின்றது கிடையாது. எப்பொழுதும் கோடி சூரிய சமப்பிரமம் அத மாதிரி பிரகாசம் இருப்பான். அவ்வளவுதான். அதனால தாத்ரு பரிணதிபி அப்படிப்பட்ட பரிணாமங்கள், இந்த மாதிரி பரிணாமங்கள் தினம் மாசம் இத மாதிரிலாம் சொல்றமே, இந்த பரிணாமங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அசௌ இந்த காலமானது சர்வ காரியே அனைத்து காரியங்கள்லயும் நிமித்த காரணமா இருக்கும். நிமித்த காரணம் ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு குலாலனுக்கு நிமித்த காரணம் பேர். செய்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் நிமித்த காரணம், செய்யப்படும் பொருள் உபாதான காரணம். இங்க இன்னொரு நிமித்த காரணம் என்ன அப்படின்னாக்கா இத மாதிரி ஒரு புண்ணிய பாப ரூப அதிருஷ்டம் அத மாதிரி காலம் இதெல்லாம் நிமித்த காரணமா இருக்கும். ஏன்னா அவைகள் இல்லாம நம்மளால பண்ண முடியாதோ இல்லையோ, அதனால் அவைகளும் இருக்கும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சுவாமி என்ன பண்ற கொத்திமங்கலம் சுவாமி ஒரு விஷயத்த சொல்ற, இது பொதுவாக சொல்லச்ச லோகாயதிகால் சொல்ற மாதிரி ஆயிடும். அதாவது தேகமே ஆத்மாவா ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்காம அதெல்லாம் சொல்றாள் அவா மாதிரி. வேதாந்த திருஷ்டி பார்த்தாக்கா அந்த புருஷ ரூபேன கால ரூபேனையோ பகி சமன்வேத்யேட சத்வான பகவான் ஆத்மாயா அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அந்த வேதாந்த திருஷ்டி லோகத்துல அந்த புருஷ ரூபேன பகவான் என்ன பண்றான், உள்ளுக்குள்ள ஒவ்வொரு வஸ்துவனுடைய உள்ளுக்குள்ளேயும் அந்தரியாமையா எடுத்துள்ள இருக்கான். அதனால அந்த புருஷனா இருக்கான். வெளியில எப்படி இருக்கான்னாக்கா கால ரூபேன இருக்கான். இப்படி கால ரூபேன் அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜந்துக்களுக்கும் பகவான் தன்னுடைய ஆச்சரியமான சக்தியை இட்டு பிரகிருதியை இட்டு இந்த பிரபஞ்சத்தெல்லாம் காலத்தை பண்ணி வச்சுட்டு இருக்கான் காரியங்களை. அப்படின்னு இருக்கிறதுனால இது விசேஷமானது. ஆக இதுதான் சத்தியமானது. அப்புறம் இந்த காலமானது
நித்திய விபூதி, ஈஸ்வரன் வந்து நித்திய விபூதியை உடையவன், அதாவது அவனுடைய ஐஸ்வர்யங்கள் நியாமியங்களா இருக்கிறது, அதெல்லாம் உடையவன்றதுனால காலமும் அதுல அந்தர்கதமா போயிடுறது. அது மாதிரி ஜீவனுடைய தர்மபூத ஞானம் ஜீவன் கிட்ட சேர்ந்துருது. இப்படி சேர்ந்துருத்துனாக்கா சேதனம் ஜீவன், அச்சேதனம் பிரகிருதி, அதுக்கப்புறம் சர்வேஸ்வரன் சர்வனியந்தா, இந்த தத்துவத்திரயம் அப்படிங்கிறது தான் நிக்கிறது. இதுதான் பௌத்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்ருதி. இந்த ஸ்ருதியானது ஸ்வேதாசுரத்துல இப்படி சொல்றது. அதனால தத்துவத்திரயம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது. அந்த தத்துவத்திரயத்துல அச்சேதன தத்துவம் அப்படிங்கிறது இது வரையும் சொல்லி ஆயிடுச்சு. ஆனால் இத மாதிரி பிரிச்சு எல்லாம் சாதிச்சாரே, எத்தனை பிரிச்சிருக்க? பிரகிருதி சுரூபம், அதே மாதிரி மகது, அகங்காரம், தன்மாத்திரைகள், பூதங்கள், இந்திரியங்கள், தமசு, அதே மாதிரி காலம், இதெல்லாம் பிரிச்சு சாதிச்சாரு அப்படின்னா நம்மளுடைய புத்தி வைசத்தியத்தை அடையணும், ஞானமானது வைசத்தியத்தை அடையணும். அது போதும், நல்ல விஷயமா நமக்கு ஞானம் வரணும். அதுக்கோசரம் இங்க இந்த ஸ்லோகத்துல இந்த ஜடத்திரவியத்தை இத்தனை பத்தி விசாரிச்சாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வரப்போகுது. புத்தி சரத்துல அதுல என்னென்ன சொல்லணுமோ அதுல விளக்கமா சாதிச்சிருங்க சுவாமி தேசிகன். அதெல்லாம் சாதிச்சுட்டாரு. இப்போ இந்த அத்ரவிய சரம், ஜடத்திரவிய சரம், இதனால இது எதுக்கு? இது காக்கதந்த பரீட்சை இருக்குது. காக்காவுக்கு எத்தனை பல்லு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இது எதுக்கு? எம்பெருமானை பத்தி சிந்தனை பண்ணணும். நமக்கு பகவானை தவிர்த்து வேற எதையுமே நாம் சிந்தனை பண்ண முடியாது. ஆனால் இத்தனை விஷயங்களை பத்தி சிந்தனை பண்றது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அது கடைசி ஸ்லோகத்துல அது சொல்லி இதனுடைய பலன் என்ன அப்படின்னுட்டு கடைசி ஸ்லோகத்துல சொல்ற. ஸ்லோகத்துல நாம பார்க்கிறோம், காத்து இருக்கே அது நல்லா வீசுறது. ஒண்ணு இல்ல, சுலபமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் சீக்கிரம் வந்துடும். காத்து அப்படி வீசுறது, அதுக்கு எத்தனையோ பேர் உண்டு. அதுக்கு நியாய சித்தாந்த யாத்திரை எல்லாம், ராமானுஜ சித்தாந்த சங்கிரகம் இதெல்லாம் நிறைய சாதிச்சிருக்கா. அதெல்லாம் பொதுவா அனிலம், சண்டம், அதெல்லாம் பேர், சண்டமாருதம் அப்படின்லாம் பேர். சூறாவளியா அடிக்கிறது ஒரு துணையும், ஒரு துணையும் சென்றலா வீசுறது, ஒரு துணையும் காத்தே வீசுறது இல்ல, வீசா இருக்கு. இத மாதிரி எத்தனையோ இருக்கு. இத மாதிரி காத்து வீசுறது இருக்குதே அது என்ன? அந்த மாதிரி வெறும் அந்தரிக்ஷம். இந்த அந்தரிக்ஷத்துல நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இவைகள்லாம் ஆடம்பரமே இல்லை. ஒரு பிடிப்பு இல்லாமலே அவைகள்லாம் மேல விடாம அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த ஆகாசத்துல இவைகள்லாம் நின்றுன்றது கொண்டே இல்லை, வேக வேகமா சுத்தின்னு இருக்குது, சுத்திலே இருக்குது. அந்த சுத்திலே இருக்கிறதுன்றது அது எப்படி சுத்துறது? சரி, அதுதான் போட்டோம். தேஜஸ் சூரியன், இப்ப சூரியனையும் உதிக்க மாட்டேன்றது, சரியா பிரகாசிக்கல. அதே வெயில் காலம் இருந்ததுன்னாக்கா அப்படி ஜாஜ்வல்யமா இருக்குது, ரொம்ப பிரகாசத்தோட இருக்குது. அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அத மாதிரி சமுத்திரமானது இந்த பூமிய அலைகள் அப்படி வேகமா வருது. அந்த வேகமான அலைய பார்த்தோம்னாக்கா ஒரே க்ஷணத்துல பூமிய அது அச்சுன் போடும், பூமிய முழுகடிச்சிட்டு போயிடும் நினைச்சுப்போம். ஆனா தொட்டுட்டு திருப்பி உள்ள போயிடுறது. ஏன் அது எப்படி அது மாதிரி ஆச்சு? அது அதே மாதிரி இந்த பூமி இருக்கு பாருங்க. இந்த பூமி என்ன பண்றது அப்படின்னாக்கா எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ ஸ்தாவரங்கள், இவங்களை எல்லாத்தையும் தரிக்கிறதுக்கு சமர்த்தையா இருக்கு. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கு பூமி இருக்கிறது. இது அத்தனையும், இந்த அத்தனையும் என்ன தெரியுமா அப்படின்னாக்கா இது அத்தனையும் எம்பெருமானுடைய அதீனமாக, அவனுக்கு சேஷமாக அது இருந்திருக்கு.
சுவாதீன சேதனா சேதன ஸ்வரூபஸ்தி பிரவர்த்தி பேதம் அப்படின்னுட்டு எம்பெருமானம் சாய்க்கிறாரோ இல்லையோ, அதை கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு எம்பெருமானுக்கு இது அத்தனையும் லீலையா பண்ணிட்டு இருக்கான். லீலையா பண்ணிட்டு இருக்கான், விளையாட்டா அனைத்தையும் பண்ணிட்டு இருக்கான். லீலையா பண்றதுனால இது அவனுடைய அதீனமாதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரவൃத்தி இருக்குது. ஸ்வயி பிரவൃத்தே மமகிம் பிரயாசைகி ஸ்வயி அப்பிரவൃத்தே மமகிம் பிரயாசைகி அப்படின்னு சுவாமி பரமாத்மா கேட்கிறாரு. அதனால அத மாதிரி இருக்கிறது. ஆகவே எல்லாம் எம்பெருமான் அதீனமாத்தான் இருக்கு. இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, பகவான் எழுந்துள்ளி இருக்கிறான், அவனுடைய விபூதிகளாக இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு, அவனுக்கு நியாமியங்களாக இவைகள் இருக்கு, எல்லாம் சத்தியமா இருக்கு, அத்தனையும் அனாயாசமா எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான், லீலையா பண்ணிட்டு இருக்கான். இதனால அத்வைதிகள் சொல்ற மாதிரி நிர்விசேஷமோ அஜ்ஞான கல்பிதமோ அவித்யா கல்பிதமோ எதுவுமே கிடையாது. எல்லாம் விசேஷமா ஆச்சரியமா இருந்தது. அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்லாம் அவ சொல்றா. அந்த மாதிரி ஒண்ணுமே இங்க கிடையாது. அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த தத்துவத்துல அச்சேதனங்கிற தத்துவம், அந்த தத்துவத்தினுடைய ஸ்வரூபத்தை சுவாமி இந்த ஸ்தலத்துல சாதிச்சு முடிச்சுட்ட. இவரே எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா தானே சொல்லுகிறார் சுவாமி, சுரகவதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி. அயகிரீவனுடைய பரம தேஜஸ், அதனால இவருக்கு ஆச்சரியமான சக்தி பேசிக்கணும். அதனால சர்வக்கியா போயிட்ட, சர்வதந்திர சுதந்திரம் எழுந்துள்ளிட்ட இந்த ஆச்சரியமான பெரிய ஆச்சாரியர்கள். இப்படிப்பட்டவர் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லா விஷயங்களும் வரணும் அப்படின்றதுக்கோசரம் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் சொல்றாரு. லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரகாரன் சொன்னார். சூத்திரகாரனமோ அவரே கல்பிச்சுட்டு போயிடல, எல்லாமே லீலையா இருக்கு, எல்லாமே லீலையா இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கோசரம் அவன் ஹரே விஹரசி கிரீடாம் கந்துகைரிவ ஜந்துபிஹி அப்படின்னு தேசியன் உதாரிச்சிருக்க. நீ விளையாடுற, பந்துகளை வச்சுட்டு எப்படி விளையாடுவாளோ அத மாதிரி ஜந்துக்களோட நீ விளையாடிட்டு இருக்க அப்படின்னுட்டு சொல்றாரு. அதனால லோகபத்து லீலா கவல்யம்னுட்டு 2வது அத்தியாயம் முதல் பாதத்துல 10வது அதிகரணம் பிரயோஜனவத்வாதிகரணம். அதுல இவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த சிருஷ்டியினால என்ன லீலதான் இவனுக்கு பிரயோஜனம், லீலதான் இவனுக்கு பிரயோஜனம். அதே யாதவாபதேசத்துல சுவாமி அற்புதமா சாதிச்சுட்டு போயிட்டு, கிரீடா ஒளிக்கையா சுஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜி ஜனத்து. திருக்குழந்தையானம் சாய்க்கிற மாதிரி தேசியின் ஸ்லோகம் எவ்வளவு கம்பீரமா இருக்கு. குட்டி ஸ்லோகம், யாதவாபதேசத்துல 9வது ஸ்லோகம். ஏற்கனவே இதெல்லாம் வியாக்கியானிக்கணும்னு அடியேன் அப்பே வியாக்கியானம் பண்ணிட்டுதான் இத மாதிரியே இத்தம் விஜந்தியா சர்வத்திர பாவாசந்தி பதே பதே கவிதார்க்கிக சின்னஸ்ய காவியேஷு லலிதேஷு அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டேன். அப்படி வசந்த ஸ்லோகம் இது. அதுல கிரீடா தூளிக்கையா சுஸ்மின், பிரஷ் வேணுமே படம் வரையறதுக்கு, அது கிரீடா தூளிக்கையா விளையாட்டு தான் பிரஷ்ஷா இருக்கு. அதுக்கு மெய் வேணுமே, இங்கு வேணுமே, அது என்ன அப்படின்னாக்கா கிருபா ரூஷிதையா, கிருபா கருணைங்கிறது இங்காது. ஏன்னா அப்படியே திரவம். இக்ஷுகார சிரவந்தியவே எண்ணூத்தியா சக்கராயுதம். அப்படியே கருப்பங்கட்டி கரும்பு கட்டியிலிருந்து எப்படி ரசம் வருமோ அது மாதிரி கருணை பிரவகிக்கிறது. அதை கொண்டு எதுல எழுதலாம்? செவரு வேணுமே, ஸ்வஸ்மின்னு தன்னிடத்திலேயே எழுதிக்கலாம். உபாதான காரணம் யார் எழுதுறா? ஸ்வயம் நிமித்த காரணம். அவன் எப்படிப்பட்டவன்? ஏகா ஒத்தன்தான். அவனையும் ஒண்டி பண்றானான்னா ஸ்ரீமானான ஏகன், திரிபு ஸ்ரீமான். திரிபு ஸ்ரீமான் பிராட்டியோட கூட அவன் தான் பண்றான். பிராட்டி இல்லாம அவன் ஒண்டி பண்ணவே மாட்டான்.
அவளோட சேர்ந்துதான் ஆனீத வாசம் சுதயா சதேகம்னுட்டு வாக்கியமே உதாரிச்சிருக்க சுதபிரகாசிகாச்சாரியர் இந்த 2வது அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல. அதனால சுதான்றதுக்கு பிராட்டியின் பிராட்டி ஒரு திருநாமம். அதனால அவளோட சேர்ந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அதனால ஸ்ரீமான் விபு ஸ்ரீமான் அவன் விஸ்வமிதம் சித்திரம் ஆச்சரியமான பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசித்திரமா இருக்கு. அது அத்தனையும் நம்முடைய போகஸ்தானங்களா இருக்கு. அதை அவன் அஜீஜனத்து சிருஷ்டித்தான். ஒவ்வொரு பதமும் என்ன அற்புதமான பதம்! இதெல்லாம் ஒண்ணுமில்லாத அடியனே இப்படி ரசிக்கிறனே. திருக்குழந்தை ஆண்டவன், ஸ்ரீமுக்ன ஆண்டவன், முக்கூரேஷங்கர் இந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் எப்படி ரசிச்சு ரசித்து சாதிப்பா! எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் நம்ம ஆச்சாரியெல்லாம் ரசித்து ரசித்து சொல்லுவா. அந்த பகவானுடைய லீலையானது இப்படி இருக்கிறது. அதனால இது அத்தனையும் லீலையாக அனாயாசமா பண்றான். அதுதான் சுந்தரார்க்க நட்சத்திரம் கந்திஷோ பூர்மஹோததி வாசுதேவஸ்ய வீரியேன விததானி மகாத்மனா அப்படின்னு சொல்றது பரஸ்பதி சகஸ்ரநாமத்துல. என் வாசுதேவனுடைய சங்கல்பத்தினாலேயே இவையெல்லாம் தரிக்கப்படுறது. ஏன் நம்ம தலைமையில விழல? ஏன் இந்த மகோததி சமுத்திரம் உள்ள வரல? எல்லாம் அவனுடைய கட்டளை ஆக்கியை. இது இப்படி இரு அப்படின்னு சொன்னா இருந்தாகணும். அதுக்கோசம் சொல்றது. அதனால அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சுவாமி முடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வாயுர் யதய முதுகணோ பம்பிரமீதி திருதமிச்சே தேஜோ சாத்யத்யதே யத் யதபி ஜலநிதி மாதவீம் தோதவீதி பூர்யத்வா போபவீதி திரசர திருதயே தச்ச தாத்ருப்ச சர்வம் ஸ்வாயத்தா சேதசுத்தா சிதியதன பர பிரம்மலீலோர்மி சக்கரம். ஒவ்வொரு பதங்களும் பார்ப்போம். என்ன அற்புதமான பதங்கள், கம்பீரமான பதங்கள். அது சாதிக்கிறார் சுவாமி. அதாவது வாயு தோதுவியத்தை, வாயுவானது வீசுகிறது, அதே காத்து அடிக்கிறது. எப்படி அடிக்கிறது? அந்தந்த கால ருத்துக்கு அனுகுணமா அடிக்கிறது. அது பீஷாஸ்மாத் வாதப்பவதே அப்படிங்கிறது உபநிஷத்து. எம்பெருமான்கிட்ட பயமா, அதனால அது வாயு வீசுறது அப்படின்றது. அதனால வாதப்பவதே. ஆக இது எப்பொழுதும் காத்து வீசிண்டே இருக்கிறது அந்தந்த கால அனுகுணமாக. எது அந்த மாதிரி எச்சாயம் உடுகணா. உடு அப்படின்னாக்கா நட்சத்திரம் பேர். அந்த நட்சத்திர மண்டலம் இருக்கு பாருங்க, அது அத மாதிரி அதனுடைய சமுதாயம்னு அர்த்தம். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இவைகள்லாம் கே கேனாக்கா ஆகாசத்துலன்னு அர்த்தம். ஆகாசம் எப்படி இருக்கு? நிராலம்பமா இருக்கு, வெற்றிடமா இருக்கு. அந்த வெற்றிடமான ஆகாசத்துல இத்தனை அண்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். அதுல இது திருதம் பம்பிரமீதி. திருதம் வேகமா, ரொம்ப அதிவேகமாக பம்பிரமி சுற்றிண்டே இருக்குது. எவ்வளவு வேகமா சுத்துறது நமக்கு தெரியல, ஆனால் அவைகள் வேகமா சுத்தின்னு இருக்குது. பம்பிரமீதி. அது மாத்திரமா தேஜஹ ஜாஜ்வல்யதே இதி யத் தேஜோ மகாபூதம். அது ஜாஜ்வல்யதே பிரகாஷன்றது. அது தேஜஸ்னாலே பிரகாசிக்கிறது தானே. அது அப்படி ஒரு பிரகாசத்தோடு இருந்தது. அதுவும் சரி. எதப்பி ஜலநிதி, ஜலநிதி சமுத்திரம். அந்த சமுத்திரமானது மாதவி பதப்பிரயோகம் பாருங்க. தேசியங்களுக்கு வராதா பதப்பிரயோகம்? மாதவி விஷ்ணு பத்னீம் மஹீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம். மாதவி மாதவ பிரியா போயிட்டாலும் இல்லையோ, அதனால பூதேவிக்கு மாதவி பேர் கேட்கவே ஆனந்தமா இருக்குது. மாதவி அந்த பூமிய, மாதவ பத்னியான பூமியை அதாவது அந்த
இவன் எல்லாம் இருக்கு ஜலநிதி சமுத்திரம் அந்த பூமிய தன்னுடைய அலைகளால அலைகளால தொட்டுட்டு போறது, அவ்வளவுதான். தொட்டுட்டு போறது, அது உள்ள போந்து இல்லை, தொட்டுட்டுதான் போறது. அப்படி இருக்கு. இவ்வாறே பூஹு பூமியானது ஸ்திரச்சர திருத்தையே ஸ்தாவரம் ஸ்திரம் ஸ்தாவரம், அப்புறம் சரம் ஜங்கமங்கள் ஸ்தாவர ஜங்கமங்கள் இவைகள்லாம் திருத்தையே தரிக்கிறதுக்கோசரம் போபவீதி போபவி போபவினாக்கா சமர்த்தமா இருக்கு, ரொம்ப நைபுண்ணியம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. எது இது இது அத்தனையுமே தச்ச தாதிருச்ச சர்வம். இத மாதிரி என்ன லோகத்துல நம்ம ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பார்த்துட்டு இருக்கோமோ அது அத்தனையும் எல்லாமே சர்வம் ஸ்வாயத்தா பகவத்கீதமா இருக்குது. அசேஷ சத்தா அசேஷம் மீதியே இல்லை, எல்லாமே எல்லாமே எல்லாத்தினுடையும் ஒண்ணு கூட லோகத்துல எதுவா இருந்தாலும் சரி அவைகளுடைய சத்தா. சத்தானாக்க அவைகள் லோகத்துல இருக்கிறதே அதுதான். அத மாதிரி ஸ்திதி ஸ்திதி இருக்கிறது. இருக்கிறதுன்றது எப்படின்னாக்கா இப்ப தேசியம் சாதிக்கிற தத்துவத்திரத்துல நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிச்சிருக்காரு. நித்தியங்கள்லாம் பகவான் சங்கல்பிக்கிறான், இவைகள் எல்லாம் நித்தியமாக இருக்க கிடவது அப்படின்னு. அதனால அவைகள் நித்தியங்களா இருக்கு. அதே அனித்தியங்களை அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு அப்படிப்பட்ட சத்தா இங்க அந்த சத்தைய சொல்றது. நமக்கு ஆத்ம சத்தா இருக்கிறது அவனுடைய சங்கல்பத்தினாலதான் இருக்கு. இது வந்துதான் ஆண்டவன் சாட்சி ஆகும். நிர்ஹேதுக கருணைக்கு இதான் பலன். நம்ம ஆத்மா இருக்குன்னு அதுக்கு மூல காரணம் பகவானுடைய நிர்ஹேதுக கருணை. அதே மோட்சம் வேணும்னா அதுக்கு சகேதுக கருணை. அதாவது உபாயத்தை அனுப்பிச்சாக்கா அதுல பெருமான கருணை உண்டாகுது. அந்த கருணையினால நமக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கிறான் பெருமாள். அதனால அது அதுக்கப்புறம் ஸ்திதி நமக்கு சத்தைய கொடுத்தவன் இங்க இருக்கும்படி வச்சுருக்கானோ இல்லையோ அதுவும் அவன் அதீனம். சத்தா அவன் அதீனம், ஸ்திதி அவன் அதீனம். அத மாதிரி யதனம் யதனம்னாக்க பிரவೃತ್ತಿ பிரவೃತ್ತಿ ஸ்வரூபம் இருக்கிறதோ சத்தான்றதுனால ஸ்வரூப சத்தா, ஸ்திதிங்கிறதுனால இங்க இருத்தல், பிரவೃತ್ತಿ அப்படின்றதுனால நம்மளுடைய சேஷ்டைகள் யதனம் அவைகள் அத்தனையுமே எத்தனை. இது பரபிரம்ம சாதா பிரம்மான்னாக்கா எத்தனையோ அர்த்தம் சொல்லிருக்கோம். ஜீவனை சொல்லலாம், பிரகிருதியை சொல்லும், பரமாத்மாவை சொல்லும், வேதத்தை சொல்லும், எல்லாம் சொல்லும். இங்க பரபிரம்மம் எம்பெருமான் அவனுடைய லீலோர்மி சக்கரம், லீலையாகிற ஊர்மி, அதுல ஒரு சக்கரமா இருக்கு. அதாவது ஊர்மி சாகர தரங்கம் சமுத்திரத்தினுடைய அலைகள் மாதிரி இது ஊர்மி அடிச்சுட்டே இருக்கிறது. அவனுடைய லீலைகள் அப்படி ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு சக்கரம் மாதிரி சுத்திண்டே இருக்குது. சக்கரம் எப்ப நிற்கும்? அவன் விளையாட்டு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்படி விளையாடுறதுனால அத மாதிரி இருக்குது. இது அது அத்தனை அப்படிதான் இருக்குது. அதனால இதை நாம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் பகவத் விபூதியாக அறிந்து கொள்ள வேண்டும். பகவத் விபூதி தான். அதனாலதான் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பெருமாள் தான் சிருஷ்டிக்கிறான், பெருமாள் தான் எல்லாம் நிசேஷம் காரியசுத்தம் ஜனயதி அப்படின்லாம் சொல்லிட்டேன். முதல்ல 16வது ஸ்லோகத்துல எல்லா காரியசுத்தங்களையும் அவன் தான் சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டிக்கிறவன் பிரவர்த்திக்க வைக்கிறான், இருக்க வைக்கிறான், எல்லாத்தையும் அங்க சாதிச்சுட்டேன் சுவாமி. அதனால எம்பெருமான் அதீனமாகவே அனைத்தும் இருக்கின்றன. அதை நாம தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கோசரம்தான் இந்த ஜடத்திரவிய சரத்துல இந்த லோகத்துல நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய அச்சேதன வர்க்கங்களை பத்தி இவ்வளவு விசாரிச்சு அதை சாதிக்கிற. இது அத்தனையுமே யுக்தியை கொண்டு சாதிக்கவே இல்லை. பிரமாணமான ஸ்ருதி, அதுக்கு அனுகுணமான ஸ்மிருதி, அதுக்கு அனுகுணமான யுக்தி தர்க்கம், வெறும் தர்க்கத்தை சுவாமி சாதிக்கிற.
பிரமாணத்தோட சேர்த்த தர்க்கம் தர்க்கேன அனுசந்தத்தே சதன்மம் வேத நேசரக. அதுவும் வேத சாஸ்திர அவிரோதினா, வேதம் சாஸ்திரம் இவைகளுக்கு விரோதமில்லாத தர்க்கத்தை கொண்டு எவன் அனுசந்தானம் பண்றானோ அவன்தான் வேதத்தை தெரிஞ்சின்றவன், தர்மத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னுட்டு மனு சொல்லிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன், பரம வைதிகரான தேசிகன்றத வேதத்தை வண்டியே ஆசிரியச்சிருக்கிறவர். எம்பெருமானார் என்ன சாதிச்சாரோ அந்த வழியிலேயே போற சுவாமி தேசிகன் இதமாய் நமக்கோசரம் அனுசரிச்சிருக்கார். இப்படிப்பட்ட அத்ரவிய ஜடத்ரவிய சரமானது 70 ஸ்லோகங்கள். இந்த 70 ஸ்லோகங்கள்ல அபூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுல. இது சொல்லணும்னா பெரியவாள்லாம் எவ்வளவோ சொல்லுவா. அடியனுக்கு ஞானத்துக்கு எட்டின வரையில் விஞ்ஞாபிச்சிருக்கேன். அதுல தோஷங்கள் கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்களாம் நிறைய மகான்கள்கிட்ட பகுதா ஸ்ரோதவியம் பகுப்பிய ஸ்ரோதவியம் அப்படிலாம் நீங்க கேட்டு இருக்கிறவா. அதனால ஏதாவது தவறு இருந்தா கூட திருத்தி பணிகொள்ளுமாறு வேண்டிக்கிறேன். நானும் தன்னடகத்தெல்லாம் அடி சொல்லல, வசுதாக சொல்றேன். ஏன்னா நீங்க சர்வ சொல்றோம் விஜயானாதின்னு சுவாமி சாதிக்கிறார். எல்லாரும் எல்லாத்தையும் அறிஞ்சின்றவா கிடையாது, ஏதாவது தவறு கூட இருக்கலாம். அது அதனால எல்லாத்தையும் க்ஷமிக்க முடியாது பிரார்த்திச்சுட்டு இதை முடிச்சுக்கிறது. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. இப்போ வாயுர் தோதூயதேயத்யதய முடுகணோ பம்பிரமீதி திருதங்கே தேசோ சாஜ்யல்யதேயத் யதபி சலனிர் மாதவீம் தோதவீதி பூர்யத்வா கோபவீதி ஸ்திரதர திருதயே தச்ச தாத்ருக்ச சர்வம் ஸ்வாயத்தா சேஷசத்தா ஸ்திதியதன பரபிரம்மலீலோர்மிசக்ரம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியேன்.